பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் பாஸ்கா காலத்தின், குறிப்பா பாஸ்கா 4ஆம் வாரத்தின் சிறப்பு நல்வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்கள் அன்பான பரலோகத் தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வாசகம் எங்களுக்கு வழங்கும் உண்மைகளுக்காகவும் உமது வழி நடத்துதலுக்காகவும் நன்றி. நல்ல ஆயனாகிய நீர் எங்களை எந்நாளும் பாதுகாத்து வழி நடத்துறீர். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உமது வார்த்தைகளை ஆழமாக தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த நேரத்துல எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகள்ல பங்கேற்கும் ஒவ்வொரு நேயருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமா. இன்றைய இந்த உயிருள்ள வாசகம் இதை செவிமடுக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மாபெரும் கிரியையை செய்ய வேண்டும்னு நாங்க கெஞ்சுகிறோம். ஆமாமாங்கவரே, இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் கிடைக்க வேண்டும்னு மன்றாடுகிறோம். நிச்சயமாண்டவரே. அவங்க பாவங்களுக்கெல்லாம் முழுமையான மன்னிப்பு தாரும். அவங்க உடலிலும் மனதிலும் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் ஒரு பரிபூர்ண குணமளித்தல் கட்டளையிடும். ஆமென். உமது எல்லையற்ற இரக்கமும் அருளும் அவங்க மேல என்றென்றும் தங்கியிருக்கட்டும். அவர்கள் இந்த உரையாடலை முழுமையாக பார்க்கவும் இதன் உள்ளர்த்தத்தை உணர்ந்து செயல்படவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆமாம், நேயர்கள் அனைவரும் உமது வார்த்தையின் ஆழத்தை புரிந்து கொள்ள அருள் புரியும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவங்க வாழ்வின் இருண்ட பகுதிகள் அனைத்திலும் பிரகாசமாய் ஒளிர வேண்டும். எந்தெந்த பகுதிகளில் உங்க குழப்பத்தோடும் வலியோடும் இருக்காங்களோ அங்கெல்லாம் உமது வார்த்தை ஆறுதலாக இறங்கட்டும். குறிப்பாக விசுவாசிகளுக்காகவும் சமூகங்களுக்காகவும் அவர்கள் நல்ல ஆயனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி நிறைவான வாழ்வை பெறவும், துன்புறுவோரும் ஒடுக்கப்படுவோரும் நம்பிக்கையோடு சகித்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் குணம் பெறவும், தேடுவோர் புதிய விசுவாசிகள் மற்றும் திருமுழுக்கு பெற்றோர் விசுவாசத்தில் வலுப்பெறவும், நற்செய்தியாளர்கள், போதகர்கள் மற்றும் பணியாளர்கள் தைரியமாக கிறிஸ்துவை அறிவித்து உண்மையோடு மேய்க்கவும், திருச்சபை தூய ஆவியால் நிரப்பப்பட்டு குணமடைந்து சாட்சியாக வளரவும், எங்கள் பணிக்காகவும் எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் குரலை கேட்கவும், விசுவாசத்தோடு சோதனைகளை தாங்கவும், திருமுழுக்கின் வழியாக புதிய வாழ்வில் மகிழவும் ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஏப்ரல் 26, 2026 பாஸ்கா 4ஆம் ஞாயிறு. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான தலைப்பை பத்தி ஒரு ஆழமான பார்வைய போக போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். ஆமா, திருத்தூதர் பணிகள், பேதுரு எழுதிய முதல் திருமுகம், யோவான் நற்செய்தி, அப்புறம் திருப்பாடல் 23. இது எல்லாம் இணைச்சு இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஆனா இது எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, நம்ம வீட்டின் கதவை யாருக்காவது திறக்க கூடாதுன்னு நீங்க என்னைக்காவது முடிவு பண்ணிருக்கீங்களா? அதாவது இவங்க உள்ள வந்தா நமக்கு பிரச்சனை, இவங்கள வெளியவே நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை. கரெக்ட், அதேதான். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்முடைய பாதுகாப்பான கதவுகளை உடைச்சு வெளியே வர சொல்ற ஒரு சவாலான அழைப்பை பத்தி தான். இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமே, சொல்லுங்க கேப்போம். நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, முதல் நூற்றாண்டுல மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு பெரிய தொழுவம் இருக்கு. 4 பக்கமும் கல் சுவர்கள், மேல முள் செடிகளை போட்டு மூடியிருப்பாங்க. ராத்திரி நேரத்துல ஆடுகளுக்கு பாதுகாப்பான இடம். ஆமா, ராத்திரி நேரத்துல பாதுகாப்பிற்காக பல மேய்ப்பர்கள் தங்களோட ஆடுகளை அந்த ஒரே தொழுவத்துல கொண்டு விட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. காலையில விடிஞ்சதும் எல்லா மேய்ப்பர்களும் வராங்க. இப்போ அங்க என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நூற்றுக்கணக்கான ஆடுகள் ஒன்னா கலந்து நிற்கும் இல்லையா? அதேதான். இப்போ அந்த ஆடுகளுக்கு எப்படி தெரியும் யார் தங்களோட மேய்ப்பர்னு? எந்த ஆடும் ஒரு வரைபடத்தையோ இல்ல அடையாளத்தையோ தேடுறதில்ல. ஒரு மேய்ப்பர் தன் குரலை எழுப்பியதும் அவருடைய ஆடுகள் மட்டும் அந்த தனித்துவமான குரலை அடையாளம் கண்டுகிட்டு அவரை பின்தொடர்ந்து போகும். எக்ஸாக்ட்லி, அந்த குரல் மட்டும்தான் அதுங்களுக்கு அடையாளம். நீங்க சொன்ன இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா யோவான் நற்செய்தியில வர்ற ஆழமான ஒரு யதார்த்தத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது.
அதாவது 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள அந்த வாசகங்கள் இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்படி நமக்கான ஒரு நல்ல ஆயனாகவும் பாதுகாப்பான வாயிலாகவும் இருக்கார் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆமா, இப்போ அந்த வாசகத்தோட முதல் பகுதிக்கு வருவோம். இங்க ஆண்டவர் ரொம்ப தெளிவா ஒரு உவமைய சொல்றாரு. ஆட்டுப்பட்டிக்குள்ள, அதாவது அந்த ஷீப் ஃபோல்டுக்குள்ள வாயில் வழியாக நுழையாம வேறு வழியா சுவர் ஏறி குதிக்கிறவங்கள அவர் திருடர் அல்லது கொள்ளையர் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. ஆனா வாயில் வழியா நுழையிறவர் தான் உண்மையான ஆடுகளின் ஆயர். அந்த ஆயர் தன்னுடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுவாரு. ஆடுகளும் அவர் குரலுக்கு செவிசாய்த்து அவரை பின்தொடரும்னு வாசிக்கிறோம். காலையில ஒவ்வொரு ஆயரும் வந்து கூப்பிடும்போது எந்த ஆடும் குழப்பமடைவதில்லை. அந்தந்த ஆடுகள் தன்னுடைய சொந்த ஆயனின் குரலை மிகச் சரியா அடையாளம் கண்டு அவரை மட்டுமே பின்தொடரும். அப்போ அந்நியர் குரலை கேட்டா? அந்நியரின் குரலை அறியாததால் அவை ஓடிப்போகும்னு 5வது வசனம் சொல்லுது. இது ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள ஒரு ஆழமான பிணைப்பு. இது கேக்குறப்போ இன்னைக்கு இருக்கிற நம்ம பரபரப்பான நவீன வாழ்க்கையோட இதை ஒப்பிட்டு பார்க்க தோணுது. இது ஒரு பெரிய சவால் தானே? எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ இத கேட்டுட்டே இருக்கிற நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா, வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், பொய்யான செய்திகள்னு எக்கச்சக்கமான திருடர்கள் நம்ம மனசுக்குள்ள சத்தம் இல்லாம சுவர் ஏறி குதிச்சு வராங்க. ஆமா, நம்ம போன்ல அடிக்கிற நோட்டிபிகேஷன் கூட ஒரு கள்ள மாதிரி தான் நம்ம கவனத்தை திருடுது. கரெக்ட். இத்தனை சத்தங்களுக்கு நடுவுல நீங்க எப்படி ஆண்டவரோட உண்மையான குரலை மட்டும் சரியா அடையாளம் கண்டுபிடிக்கிறது? இது நிஜத்துல சாத்தியமா? சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வர்றது ரொம்ப இயல்புதான். ஏன்னா நாம வாழ்ற உலகமே இரைச்சலால கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த உண்மையான குரலை நம்ம ஆன்மா பழக்கப்படுத்திக் கொள்ள ஒரு வழி இருக்கு. அது என்ன வழி? நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம சோஷியல் மீடியால அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது. நாம எதை அதிகமா பாக்குறோமோ அதையும் அது திரும்ப திரும்ப காட்டும் இல்லையா? ஆமா, அது 100க்கு 100 உண்மை. நம்ம எதை ஃபாலோ பண்றோமோ அதுதான் நம்ம சிந்தனையாவே மாறுது. நம்ம மனசும் அப்படித்தான். உலகத்தின் சத்தங்களுக்கே நாம் அதிக நேரம் கொடுத்தால் திருடனின் குரலையே நம்ம உண்மையான குரல்னு நம்ப தொடங்கிடுவோம். அப்போ இந்த ஆன்மீக அல்காரிதத்தை நாம எப்படி மாற்றுவது? ஏன்னா நம்ம எல்லோருக்குமே ஆண்டவர் பேசுறாரா இல்ல நம்ம மனசு பேசுதான்ற குழப்பம் இருந்துட்டே இருக்கே. அந்த குழப்பத்தை தீர்க்க ஒரே ஒரு தெளிவான வழிமுறை தான் இருக்கு. நாம தொடர்ந்து திருவிவிலியம் வாசிப்பதன் மூலியமாகவும் ஜெபம் செய்வதன் மூலியமாகவும் மட்டுமே நம்ம ஆன்மா ஆண்டவரின் குரலை பழக்கப்படுத்திக் கொள்ள முடியும். வாவ்! திருவிவிலியம் வாசிப்பதும் ஜெபம் செய்வதும் தான் அந்த பயிற்சி. ஆமா, அந்த பழக்கம் ஒருமுறை உங்களுக்கு வந்துட்டா போதும். சோஷியல் மீடியால வர்ற எந்த பொய்யான செய்தியோ உங்களை அச்சுறுத்தும் சூழ்நிலையோ உங்களை குழப்ப முடியாது. அந்த அந்நிய சத்தங்களை ஈஸியா அடையாளம் கண்டு விலகிடலாம் இல்லையா? கண்டிப்பா. ஆண்டவரின் குரல் எப்போதுமே உள்ளத்துல ஒரு ஆழமான அமைதியையும் உறுதியையும் மட்டுமே கொடுக்கும். இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதல். சரி, இப்போ இந்த வாசகத்தோட அடுத்த பகுதிக்கு நாம நகரலாம். சொல்லுங்க. இயேசு இந்த உவமைய சொன்னப்போ அங்க இருந்த மக்கள் அதை சரியா புரிஞ்சுக்கல. அதனால அவர் மறுபடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா. ஆனா இங்க எனக்கு ஒரு டவுட். முதல்ல தன்னை ஆயர் அப்படின்னு சொன்னாரு, இப்போ திடீர்னு தன்னை வாயில் அப்படின்னு சொல்றாரு. ஒருவரே எப்படி ஒரே நேரத்துல ஆயனாகவும் வாயிலாகவும் இருக்க முடியும்? இதை கேட்கிற நேர்களுக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்காதா? மேலோட்டமா பார்க்கும்போது இந்த முரண்பாடு தோன்றுவது இயற்கைதான். ஆனா இதோட வரலாற்று பின்னணியையும் மூலமொழியையும் நம்ம ஆய்ந்து பார்க்கும்போது ஒரு வியக்கத்தக்க உண்மை புரியும். ஓ அப்படியா? அது என்ன? முதல் நூற்றாண்டுல இஸ்ரேல் தேசத்துல இருந்த பாலைவன சார்ந்த பகுதிகளை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே, பாலைவனம், பகல்ல சுட்டெரிக்கும் வெயில், ராத்திரியில ஒரே வைக்கும் குளிர். சரியா சொன்னீங்க. அந்த பாலைவன பகுதிகளில் ஆடுகளை மேய்க்க கொண்டு போகும்போது இரவு நேரங்கள்ல தங்குறதுக்காக கல் சுவரால் ஆன தற்காலிக ஆட்டுப்பட்டி அமைப்பாங்க. ஆனா அந்த பட்டிகளுக்கு நாம வீடுகள்ல பயன்படுத்துற மாதிரி மரத்தாலான கதவுகளோ கேட்டுகளோ இருக்காது. அந்த வட்ட வடிவமான கல் சுவர்ல ஆடுகள் உள்ளே செல்ல ஒரே ஒரு திறந்த வாசல் மட்டும்தான் இருக்கும். கதவு இல்லாத திறந்த வாசலா? அப்போ ராத்திரி நேரத்துல ஓநாய்கள் அல்லது கொள்ளையர்கள் வந்தா ஆடுகள் எப்படி பாதுகாப்பா இருக்கும்? அங்கதான் அந்த ஆயனோட உண்மையான தியாகம் வெளிப்படுது. இரவு நேரத்துல ஆடுகளை உள்ளே அடைச்ச பிறகு அந்த திறந்த வாசலிலேயே ஆயர் குறுகாக படுத்துக்கொள்வார். ஓஹோ, அப்ப அவரே அந்த ஆடுகளுக்கு நேரடியா ஒரு உயிருள்ள கதவு மாதிரி செயல்படுறாரா? ஆமா, அவரே அந்த ஆடுகளுக்கு கதவு. அவர் உடலை தாண்டாமல் எந்த ஒரு ஓனாயோ திருடனோ உள்ள வர முடியாது.
இயேசு மூலமொழியில நானே வாயில்னு சொல்லும்போது ஒரு சாதாரண வார்த்தையை பயன்படுத்தல. வேற எந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? ஈகோ ஏமி என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஈகோ ஏமி, இந்த வார்த்தைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கு? நானே இருக்கின்றவராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு ஆபத்தும் நம்மை நெருங்காமல் அவரே தன் உயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கறத இது ரொம்ப ஆணித்தரமா உணர்த்துது. வாவ், நானே வாயில் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள தன்னோட உயிரையே கொடுக்கும் இவ்ளோ பெரிய ஒரு தியாகம் அரைஞ்சிருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கல. இத கேட்கும் போதே சிலிர்க்குது. ஆமா, ஒரு ஆயன் தன் ஆடுகளுக்காக வெயில் பனி எல்லாத்தையும் தாங்கி வாசல்ல படுத்து கிடக்கிறாரு. ஆனா உலகத்துல பலர் கவர்ச்சியான வாக்குறுதிகளை கொடுக்கலாம், உங்களை ஆபத்திலிருந்து காக்க அவங்க உயிரே கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் நாம பணத்தையோ மனிதர்களையோ பாதுகாப்பா தேடி ஓடக்கூடாது இல்லையா? கரெக்ட். உண்மையான பாதுகாப்பு ஆண்டவரிடம் மட்டுமே இருக்கு. அதனாலதான் எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமேன்னு அவர் சொல்றாரு. இப்போ நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு நகரலாம். திருடன் ஏன் வர்றான், இயேசு ஏன் வந்திருக்காரு அப்படிங்கிற இடம். 10வது வசனம். ஆமா, திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேற எதற்கும் வருவதில்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா இயேசு, நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன்னு சொல்றாரு. ரொம்ப ஆழமான வசனம் இது. இன்னைக்கு யாரோடைய வீட்லயும் யாரும் ஆடுகளை திருடுறது கிடையாது. அப்போ இந்த திருடன் நவீன காலத்துல நம்ம கிட்ட இருந்து எதை திருட வர்றான்? மிகச் சிறப்பான ஒரு கேள்வி. அந்த திருடன் இன்னைக்கு நம்ம வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே வர்றது கிடையாது. மாறாக நம்ம சிந்தனைகளின் வழியாக உள்ளே வர்றான். சிந்தனைகள் வழியாகவா? ஆனா அவன் திருடுவது நம்ம ஆடுகள் அல்ல, நம்ம சமாதானத்தை, நம்ம அடையாளத்தை, முக்கியமா நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கைய. சரி, திருட நம்ம அமைதியை திருடுறான். ஆனா இயேசு தரும் அந்த நிறைவான வாழ்வு அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது, நான் நம்ம நேயர்கள் சார்பா ஒரு பிராக்டிக்கலான கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேரு பொருளாதார கஷ்டம், வியாதி, குடும்ப பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நிறைவான வாழ்வுனா என்ன? எந்த பிரச்சனையுமே இல்லாத வாழ்க்கையா? உலக பிரகாரமான ஒரு திருடன் தான் உன்கிட்ட நிறைய பணம் இருந்தா உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குவான். ஆனா ஆண்டவர் தரும் நிறைவான வாழ்வுங்கிறது வெறும் செல்வச் செழிப்பு அல்ல. அப்போ அந்த நிறைவான வாழ்வோட உண்மையான அர்த்தத்தை நேர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பலரும் நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் பயன்படுத்துறோம் இல்லையா? அது எப்படி வேலை செய்யுது? அது வெளியில இருக்கிற டிராபிக் சத்தத்தையோ இரைச்சலையோ நமக்கு கேட்காம பண்ணிடும். ஆனா அந்த சத்தங்கள் வெளியில அப்படியே தானே இருக்கும். அது சத்தத்தை நிறுத்தல, மாறாக அந்த ஹெட்போன்ஸ் ஒரு அமைதி அலைவரிசையை உருவாக்கி உள்ளே ஒரு ஆழமான அமைதியை கொடுக்குது. வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப கச்சிதமா இருக்கு. வெளியில புயல் அடிச்சிட்டு இருந்தாலும் உள்ள நமக்கு அந்த சத்தம் கேட்காது. அதே போலத்தான் ஆண்டவர் தரும் நிறைவான வாழ்வும். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள், வியாதிகள் வந்தாலும் அந்த புயல்களுக்கிடையேயும் உங்க ஆன்மா உணரும் ஒரு ஆழமான அமைதி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அந்த அமைதிய உலகத்துல இருக்கிற எந்த பொருளாலும் கொடுக்க முடியாது. அதுதான் அவர் நமக்காக அருளும் நிலைவாழ்வு. கஷ்டங்களே வராதுன்னு அவர் சொல்லல, ஆனா அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் ஒரு தெய்வீக அமைதி உங்களுக்குள் உருவாகும். அந்த அமைதி அலைவரிசை அப்படிங்கிற விளக்கம் எனக்குள்ள ஒரு பெரிய திறப்பை ஏற்படுத்துது. பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான ஒரு அசைக்க முடியாத உள் அமைதிய ஆண்டவர் நமக்கு தர்றாரு. முற்றிலும் உண்மை. இதுக்கு மிக சிறந்த உதாரணமா நாம அன்னை மரியா மற்றும் புனித யோசேப்பு அவங்கள பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆமா, எத்தனையோ கஷ்டங்கள், பாலைவன பயணங்களை சந்திச்சாங்க. ஆனா அவங்க ஆண்டவரோட குரலுக்கு செவிசாய்த்து அவர் மேல வச்ச அந்த நம்பிக்கையால ஒரு நிறைவான வாழ்வை வாழ்ந்து காட்டினாங்க. அந்த நாய்ஸ் கேன்சலிங் ஹெட்போன்ஸ் போல உலகத்தின் சத்தங்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு ஆண்டவரின் அமைதிக்குள் நிலைத்திருந்தாங்க இல்லையா? கரெக்ட். இது கண்டிப்பா இன்னைக்கு கண்ணீரோடவும் போராட்டங்களோடவும் இருக்கிற நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் பலத்தையும் கொடுத்துருக்கோன்னு நான் முழுமையா நம்புறேன். அந்த நல்ல ஆயன் நமக்கான பாதுகாப்பான வாயிலாவும் குறுக்கப்படுத்த நம்மை காக்குறாரு. ஆமா, அதுதான் நற்செய்தியின் மையக்கருத்து. அந்த வாயிலின் வழியாக மட்டுமே நம்ம நுழைய வேண்டும். சரி, உங்களுக்காக ஒரு சிந்திக்க வைக்கிற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நேயர்களே, இது நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க எண்ணங்களுக்குள்ள நுழைய நீங்க யாருக்கு வாயில் திறந்து வச்சிருக்கீங்க? உங்களை பெயர் சொல்லி கூப்பிடும் அன்பான ஆண்டவருக்கா, அல்லது உங்கள் அமைதியை திருடும் கள்ளர்களுக்கா? கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.
இந்த கேள்வி ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு மாற்றத்தை விதைக்கட்டும். இத பத்தி சிந்திக்கும் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2023 ஏப்ரல் மாசம் ஹங்கேரியில பேசின ஒரு ஆழமான கருத்தை நினைவுக்கு வருது. அவர் என்ன சொன்னார்? இயேசு ஒரு திறந்த வாசல். அவர் நம்மை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் அந்த வாசல்ல படுக்கல. அந்த வாசல் வழியா நம்ம வெளியே உலகத்துக்கு போய் மற்றவங்களுக்கும் அன்பை பகிரவும் அவர் வழி அமைக்கிறார்னு சொன்னார். இது ஒரு பெரிய சவால் இல்லையா? மிகப்பெரிய சவால். ஏன்னா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருத்தந்தை ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்த பதிவு செய்றார். நாம நம்ம இதய கதவுகளை பல நேரங்கள்ல ரொம்ப இறுக்கமா மூடி வச்சிடுறோம். உண்மைதான். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வட்டம், அவ்வளவுதான். ஆமா, யாரெல்லாம் நம்மை போல இல்லையோ, யாரெல்லாம் அகதிகளோ ஏழைகளோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம கதவுகள் அடைக்கப்படுது. குறிப்பா சமூகத்துல ஒழுங்கற்றவர்கள் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டவங்க, அதாவது நம்ம சமுதாய விதிகளுக்குள்ள அடங்காதவங்க, நம்மளால புரிஞ்சுக்க முடியாதவங்க. கரெக்ட். இவங்களுக்கு நம்ம மனசுல இடமே இல்ல. இயேசு எப்படி ஒரு திறந்த வாசலா இருக்கிறாரோ, நாமும் நம்முடைய வார்த்தைகளால செயல்களால ஒரு திறந்த வாசலாக மாறணும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுகிறார். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒரு திறந்த வாசலா இருக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றீங்க? நாம மத்தவங்களை ஏத்துக்க நினைக்கும் போது, அவங்களுக்கு உதவி செய்ய போகும்போது பல நேரங்கள நமக்கு வலியும் அநீதியான துன்பங்களும் தான் கிடைக்குது. நம்ம உதவி செஞ்சவங்களே நம்மள தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு உலகத்துல நன்மைகள் செய்தும் பலியாகிற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட வலியை, அநீதியை நாம் எதிர்கொள்ளும் போது, போதும் இனிமே யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது, கதவை சாத்திருவோம் அப்படிங்கிற சலிப்பு வர்றது ரொம்ப சகஜம்தானே? நீங்க சொல்ற அந்த உணர்வு ரொம்ப உண்மையானது. மத்தவங்களுக்காக நம்மள நாமே திறந்து கொடுக்கும்போது காயப்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஆனா இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்துல ரொம்ப ஆழமா விவாதிக்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 20-25 வரைக்கும் உள்ள வாசகம் அது. நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும் அப்படின்னு. மிகச்சரியான இணைப்பு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. இது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா யதார்த்தத்துல விதிமுறைகளின்படி நேர்மையாக விளையாடும் ஒருவருக்கு ஏன் விளையாட்டு களத்தில் அபராதம் விதிக்கப்பட வேண்டும்? நியாயமான கேள்வி. இது ரொம்ப அநியாயமாக தோன்றுகிறதே. நன்மை செய்பவர்கள் ஏன் அந்த வலியை அனுபவிக்கணும்? இது ரொம்ப கூர்மையான ஒரு கேள்வி. இத புரிஞ்சுக்க இந்த வாசகம் எழுதப்பட்ட பின்னணிய நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். பேதுரு இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுறார் தெரியுமா? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு தானே? ஆமா. ரோம பேரரசின் கீழே எந்த உரிமையும் இல்லாம அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சித்திரவதைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறார். அவங்க சந்திச்சது வெறும் அலுவலக பிரச்சனை கிடையாது. அது தங்களோட உயிருக்கான போராட்டம் இல்லையா? கரெக்ட். தங்களோட உயிருக்கான போராட்டம். இந்த உலகத்தின் பார்வையில பார்த்தா நேர்மையா இருக்கிறவங்க கஷ்டப்படுறது அநியாயமா தான் தெரியும். ஆனா பேதுரு அவங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்கிறார். என்ன பார்வை அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்துச் சென்றுள்ளார் அப்படிங்கறத அவர் நினைவுபடுத்துறார். பொறுமையா தின்பத்தை சகித்துக் கொள்வது பலவீனத்தின் அடையாளமோ கொலைத்தனமோ கிடையாது. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இத நான் கொஞ்சம் கடுமையாவே கேக்குறேனே. நீங்க சொல்றபடி பார்த்தா நாம் நம்மை தற்காத்து கொள்ளாவிட்டால் இந்த உலகம் நம்மை ஏமாளி என்று நினைத்து மிதித்து விடாதா? ஆமா, அப்படி தோணலாம். ஒருத்தர் ஏன் மேல வீண் பழி சுமத்தும்போது நான் அமைதியா இருந்தா இவன் தப்பு செஞ்சிருக்கான், அதான் வாய மூடிட்டு இருக்கான்னு தானே இந்த சமூக முதிரை குத்தும். என்னோட தொழில் போயிடும், என் வாழ்க்கை முடிஞ்சிடும். அமைதியா இருக்கிறது ஒரு ஏமாளித்தனம் இல்லையா? இதை எப்படி இயேசுவின் முன்மாதிரியோட பொருத்தி பார்க்க முடியும்? மிகச் சிறப்பான கேள்வி. இந்த இடத்துல தான் நாம இயேசுவோடைய அந்த முன்மாதிரி என்னங்கிறத நுணுக்கமா பார்க்கணும். அவர் அமைதியா இருந்தான்னா அவருக்கு பேச தெரியாதுனோ அல்லது எதிர்த்து போராட வலிமை இல்லைனோ அர்த்தம் கிடையாது. கண்டிப்பா. அவர் நினைச்சிருந்தா வானத்திலிருந்து தேவதூதர்களை வரவழைச்சிருக்கலாம். அவருக்கு எல்லையற்ற வல்லமை இருந்தது. ஆனா அவர் என்ன செய்தார்? பேதுரு சொல்றார் பாருங்க. அவர் பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. இதைத்தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஆமா, 23வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். அவர் தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலையோ அதே மாதிரி தன்னுடைய உண்மையான நிலையை நியாயப்படுத்தவும் அவர் முயற்சி செய்யல. ஆனா அவர் ஒரு காரியத்தை செய்தார். அதுதான் பேதுரு சொல்ற அந்த மிக முக்கியமான ரகசியம். என்ன ரகசியம் அது? நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பெரிய காக்னிட்டிவ் லோட,
அதாவது ஒரு மிகப்பெரிய மனப்பாரத்தை நம்மளோட சின்ன மூளைக்குள்ள போட்டு குழப்பிக்காம அதை அப்படியே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு. அரும்ப ரொம்ப சரியான ஒப்பீடு. நான் ஏன் என்னுடைய வரையறுக்கப்பட்ட அறிவாளன் அநீதிக்கு பதில் சொல்ல போராடணும்? அனைத்தையும் அறிந்த தலைசிறந்த நீதிபதியான கடவுளிடம் என் வழக்கனை முழுமையா ஒப்படைக்கலாமே. 100% சரியா சொன்னீங்க. அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. நம்ம பேரை நாமே காப்பாத்திக்கணும்னு நாமே போராடும் போது அது நம்மளுடைய மன அமைதியை குறைச்சிடுது. ஆமா, ரத்த அழுத்தம் அதிகமாகுது, மன அழுத்தம் உச்சத்துக்கு போகுது. கண்டிப்பா. ஆனா உண்மையான பலம் அப்படிங்கிறது நாம கொடுக்கிற உடனடி பதிலடியில இல்ல, மாறாக நீதியான கடவுளிடம் நம்முடைய சூழ்நிலைகளை முழுமையாக ஒப்படைப்பதுல தான் இருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆண்டவரே, இந்த அநீதி எனக்கு வலிக்கிறது, ஆனால் எனக்காக வழக்காடும் பொறுப்பை உம்மிடமே கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றது சாதாரணமான காரியம் கிடையாது. இதுக்கு மிகப்பெரிய ஆன்மீக முதிர்ச்சியும் கடவுள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையும் தேவை. உண்மைதான். அப்படி ஒப்படைக்கும் போது நம்முடைய மனசுல ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும் பாருங்க. அதுதான் உண்மையான சுதந்திரம். ஆமா, அந்த சுதந்திரம் தான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை சிங்க குகைக்குள்ளேயும் பாட்டு பாட வச்சது. வாவ், அது சரி. அடுத்ததா இந்த வாசகத்துல வர்ற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை நம்ம விவாதித்தாகணும். சொல்லுங்க. சிலுவையை பற்றி பேசும்போது பேதுரு சொல்றாரு, சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு அவரே சுமந்தார். அதுக்கு பிறகு ஒரு உணர்ச்சிபூர்வமான வரியை சேர்க்கிறார், அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். இது எப்படி சாத்தியம்? ஒருவருக்கு ஏற்படுகிற காயம் எப்படி இன்னொருவருக்கு குணமளிக்கும் மருந்தாக மாற முடியும்? நான் கீழே விழுந்து எனக்கு அடிபட்டா, என் உடம்புல இருந்து ரத்தம் வந்தா, அது எப்படி உங்களோட வழியை போக்கும்? இது சிந்திக்கவே வியப்பா இருக்கே. இது திருவிவிலியத்துல உள்ள மிகப்பெரிய, மிக ஆழமான தெய்வீக முரண்பாடுகளில் ஒன்று. இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். சரி. மனிதர்களாகிய நாமும் காயப்படுகிறோம், இயேசுவும் காயப்பட்டார். ஆனா மனிதர்களாகிய நாம காயப்படும் போது என்ன செய்யறோம்? அந்த வலியை அப்படியே நமக்குள்ள வச்சுக்கிட்டு அதை இன்னொருத்தர் மேல வன்முறையாகவோ கோபமாகவோ பழிவாங்குதலாகவோ கொட்டி தீர்க்கிறோம். ஆமா, நம்ம காயம் மத்தவங்களையும் காயப்படுத்துது. சரியா சொன்னீங்க. அதாவது நம்முடைய காயங்கள் சமூகத்துல இன்னும் 10 காயங்களை உருவாக்குது. ஆனா இயேசு என்ன செஞ்சார்? மனித குலத்தின் ஒட்டுமொத்த வஞ்சனை, பொய், துரோகம், அநீதி அத்தனையும் அவர் தன்னுடைய திருவுடல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சிக்கிட்டார். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி? ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆமா, அந்த தீமையை அவர் திருப்பி வேற யாருக்கும் கொடுக்கல. சிலுவையில அந்த வன்முறை சுழற்சியை அவர் அப்படியே துண்டித்து விட்டார். ரொம்ப ஆழமான விளக்கம். அதாவது தீமையை சுமந்து அதை தன்னுடனேயே அழித்துவிட்டு பதிலுக்கு மன்னிப்பை மட்டும் வெளிப்படுத்தினார். அதனாலதான் அவரோட காயங்கள் நமக்கு மருந்தாகுது. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுது. உளவியல் ரீதியா பார்த்தா நம்ம ஒரு பெரிய துக்கத்திலேயோ அல்லது மனவழியிலயோ இருக்கும்போது, உன் வழியை நான் முழுமையா உணர்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் உண்மையாவே நம்மை புரிஞ்சுக்கிட்டா அங்கேயே நமக்கு ஒரு பாதி குணம் கிடைச்சிடும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இந்த அகிலத்தைய படைத்த ஆண்டவர் நம்மை போலவே மனித உருவெடுத்து துரோகம், அவமானம், வலி, தனிமைன்னு எல்லாத்தையும் தன்னுடைய உடல்ல அனுபவித்தார். அப்படிங்கிற அந்த ரேடிக்கல் எம்பதி, அந்த பரிவு தான் நம்ம மன காயங்களுக்கு உண்மையான சிகிச்சையா இருக்கு. அருமையான இணைப்பு. நாம பாவங்களுக்காக மரித்து நீதிக்காக வாழ்வதற்கு அவர் இவ்வாறு செய்தார் என்பதைத்தான் பேதுரு இங்கே தெளிவுபடுத்துறார். நாம உலகத்தின் காயங்களோடு அவமானங்களோடு போராடும்போது மனிதர்களுக்கிட்ட ஆறுதல் தேடுறோம். ஆனா மனிதர்களால் நம்முடைய வலிய ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல புரிஞ்சுக்க முடியாது. உண்மைதான், அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த நேரத்துல ஆண்டவரே, நீர் இந்த வலியை அனுபவித்திருக்கிறீர், என் வேதனை உமக்கு தெரியும்னு நாம ஜெபிக்கும்போது இயேசுவின் காயங்களே நமக்கான முழுமையான ஆறுதலாகவும் சிகிச்சை அளிக்கும் மருந்தாகவும் மாறுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதிலிருந்து நாம அடுத்த ஒரு முக்கியமான பகுதிக்கு நகரலாம்னு நினைக்கிறேன். சரி, போலாம். நேயர்களை பார்த்து நேரடியாகவே சொல்ற மாதிரி ஒரு வரி வருது. நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இது ரொம்ப முக்கியமான வரி. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய நெருடல் வந்தது. நம்ம எல்லாருமே அவர் ஆடுகள்னு உருவகப்படுத்துறார். இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன வேகமான உலகத்துல நாம எப்படி அந்த ஆடுகளை போல வழிதவறி போறோம்? ஆடுகள் பத்தி ஒரு சுவாரஸ்யமான உண்மை இருக்கு. ஆடுகள் எப்போதுமே வேண்டும் என்றே திமிர்த்தனமா வழிதவறி போகாது. அப்படியா? பின்ன எப்படி போகும்? அதுங்க எப்படி வழி தவறும்னா, தலைய குனிஞ்சுக்கிட்டு தங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பச்சை புல்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்த புல், அதுக்கு அடுத்த புல்னு கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும். ஓ, கவனிக்காமே போயிடும். ஆமா, தலையே தூக்கித்தான் எங்க போறோம், தன் மெய்ப்பன் எங்க இருக்காருன்னு பார்க்கவே பார்க்காது.
ஒரு கட்டத்துல பார்த்தா அது கூட்டத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிருக்கும். இதுதான் ஆடுகளுடைய இயல்பு. வாவ், இது அப்படியே நம்முடைய இன்றைய வாழ்க்கையை சொல்ற மாதிரி இருக்கே. தகவல் பெருக்கங்கள் நிறைந்த இந்த உலகத்துல நம்ம நிலைமையும் இதுதான். எப்படி சொல்றீங்க? நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ, அடுத்த போஸ்ட்னு அந்த ஆடு அடுத்தடுத்த புல்லை நோக்கி தலைய குனிஞ்சுக்கிட்டே போகுதோ அதே மாதிரி நாமும் நம்ம திரைக்குள்ளேயே மூழ்கி போயிடுறோம். ரொம்ப சரியான ஒப்பீடு. நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்குன்னு எதை பத்தியும் கவனிக்காம அந்த ஆல்கரிதம் நம்மள எங்கேயோ இழுத்துட்டு போயிடுது. வாழ்க்கை போராட்டங்கள்ல எந்த பக்கம் போறோன்னு நமக்கே தெரியாம ரொம்ப எளிதாக வழிதவறி போயிடுறோம். அது மட்டும் இல்லாம நாம ஏற்கனவே பேசின அந்த அநீதிகள், காயங்கள், கோபங்கள் கூட நம்ம வழிதவற செஞ்சிடும். ஆமா, கோபமும் ஒரு வகையில நம்ம திசை திருப்பிடும். ஒருத்தர் மேல உள்ள வன்மத்திலே நாம மூழ்கி போயிட்டோம்னா அதுவும் நாம வழிதவறி போறதுக்கான ஒரு பாதையா மாறிடும். ஆனா பேதுரு நமக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை அது? நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல ஆன்மாக்களின் ஆயர் மற்றும் கண்காணிப்பாளர் அப்படின்னு ஆண்டவரை குறிப்பிடுறது எனக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுக்குது. இந்த வார்த்தைகளுக்கான உண்மையான ஆழம் என்ன? இதுல பயன்படுத்தப்பட்டிருக்க மூல வார்த்தைகளை பார்த்தா இது இன்னும் சிறப்பா புரியும். ஆயர் அப்படின்னா நம்மை மேய்த்து போஷித்து பாதுகாக்கிறவர், சரி, அல்லது முழுமையாக கவனிப்பவர்னு அர்த்தம். ஓ, மேலிருந்து பார்ப்பவர். ஆமா, ஒரு ஆட்டுக்கு கண் பார்வை ரொம்ப தூரம் தெரியாது. தரைமட்டத்துல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆபத்து மட்டும்தான் அதுக்கு தெரியும். ஆனா ஒரு கண்காணிப்பாளரா இருக்கிற மெய்ப்பன் ஒரு உயரமான இடத்துல நின்னு முழு நிலப்பரப்பையும் பாப்பார். ஆமா, அவருக்கு தான் எல்லாம் தெரியும். எந்த இடத்துல ஓநாய் ஒளிஞ்சிருக்கு, எந்த பாதையில பள்ளம் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். ஆக நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன அநீதியையோ அல்லது ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தையோ மட்டும்தான் நம்மனால பார்க்க முடியுது. ஆனா நம்முடைய ஆன்மாக்களின் கண்காணிப்பாளரான அவர் நம்முடைய முழு வாழ்க்கை பயணத்தையும் அதுல இருக்கிற ஆபத்துகளையும் முழுமையா மேலிருந்து பார்த்து நம்மை வழிநடத்துறார். மிகச்சரி. நாம எவ்வளவு தூரம் அந்த ஆட்டை போல தலைய குனிஞ்சுகிட்டு வழிதவறி போயிருந்தாலும் திரும்பவும் அவரிடம் வரும்போது அவர் நம்ம கண்டிக்கவோ தண்டிக்கவோ இல்ல, மாறாக நம்ம அன்போட தம் மந்தையில சேர்த்துக்கிறார். இந்த மாபெரும் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் தான் பேதுரு நேயர்களின் மனதில ஆழமாக பதிய வைக்க விரும்புறார். ஆமா, அவர் நம்மை பார்த்து ஏன் வழிதவறி போனா என்று கேள்வி கேட்பதை விட, நீ திரும்பி வந்ததே எனக்கு போதும் என்று நம்மை அணைத்துக் கொள்ளும் ஒரு நல்லாயன். எவ்ளோ பெரிய ஆறுதல் இது! இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ பேர்கிட்ட நம்மள நிரூபிக்க போராடுறோம். ஆனா அவரோட பார்வையில நாம எல்லாரும் அவருடைய அன்பான ஆடுகள். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது நம்முடைய அன்றாட வாழ்விற்கான ஒரு நடைமுறை கையேடு. உண்மைதான். ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது நாம் நம்முடைய ஆயரிடம் அதை எப்படி கொண்டு செல்கிறோம் என்பதில் தான் நம்முடைய உண்மையான நிம்மதி அடங்கியிருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த உரையாடல் மூலமா அநியாயமா துன்பப்படும் போது எப்படி பொறுமையாயிருக்கணும், நம்மை நாமே தற்காத்துக்க போராடுறதை விட்டுட்டு நியாய தீர்ப்பு வழங்குற கடவுள் மேல எப்படி அந்த பாரத்தை அப்லோட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இயேசுவின் காயங்கள்ல எப்படி நம்ம காயங்களுக்கு உண்மையான மருத்துவத்தை தேடணும், கடைசியா நம்முடைய அன்றாட கவனச்சிதறல்கள்ல இருந்து விடுபட்டு நம் ஆன்மாக்களின் ஆயரிடம் எப்படி திரும்பி வரணும்னு ரொம்ப தெளிவாவும் ஆழமாவும் நம்ம பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்குரிய வல்லமை கொண்டவை. சரி, நான் உங்ககிட்ட ஒரு சிந்தனைக்கான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். இத கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்கள் அநியாயமாக விமர்சிக்கப்படும் போது, உங்களுடைய நற்பெயருக்கு ஒரு களங்கம் வரும்போது, நீங்களே களத்தில் இறங்கி பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலையை, அந்த முழு பாரத்தையும் உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் முழுமையாக ஒப்படைத்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியாக மாறும். ஆமா, யோசிச்சு பாருங்க. அந்த விடுதலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த வாசகத்தின் செய்தியும் இயேசுவின் அமைதியான முன்மாதிரியும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் ஆழமாக பதிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்க இந்த காயங்களை பத்தி சொல்லும்போது எனக்கு இன்றைய திருப்பாடல்கள் 23 நினைவுக்கு வருது. ஓ, நல்லாயனை பற்றின திருப்பாடல்கள். ஆமா, இதனோட பல்லவி நமக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆமா, இந்த வசனத்தை நாம பலமுறை வாசிச்சிருப்போம். ஆனா இதோட வரலாற்று பின்னணியும் ஆழமான உளவியல் உண்மைகளும் ரொம்பவே ஆச்சரியமானவை.
அதாவது தாவீது அரசர் இது ஒரு கவிதைக்காக மட்டும் எழுதல இல்லையா? சரியா கேட்டீங்க. அவரே ஒரு ஆயரா இருந்தவர். ஆயர் அப்படிங்கிறதுக்கு எப்ரேய மொழியில ரோயே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரோயே அப்படின்னா வெறும் ஆடு மேய்க்கிறவர்னு அர்த்தம் கிடையாது இல்ல? கண்டிப்பா கிடையாது. இது பாதுகாப்பாளர், எல்லாவற்றையும் வழங்குபவர், உயிர் காப்பவர் அப்படின்னு ரொம்ப விரிவான அர்த்தங்களை கொண்டது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஆயர் இல்லாட்டி அதுங்களால ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஆயர் தான் அதோட முழு உலகமுமே. இங்கதான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், ஆனா இன்றைய நடைமுறை யதார்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, என்ன முரண்பாடு? எனக்கு எதுவும் குறையில்ல அப்படின்னு ஒருத்தரால எப்படிங்க முழுமையா சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம நேயர்கள் பலருக்கும் பல தேவைகள் இருக்கு. ஆமா, பொருளாதார நெருக்கடிகள், மன அழுத்தம் எல்லாமே இருக்கு. அதுதான், மாதாந்திர கடனை அடைக்கணும், வேலை பார்க்குற இடத்துல பெரிய பிரஷர் இருக்கு, குழந்தைங்களோட எதிர்காலம் பத்தின பயம் இருக்கு, உடல்நல பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு குறைகள் இருக்கும்போது எனக்கு ஏதும் குறையில்ல அப்படின்னு சொல்றது ஒரு கற்பனையான வார்த்தையா தெரியலையா? இது ரொம்ப ஆழமான, அதே நேரம் அவசியமான ஒரு கேள்வி. எனக்கேதும் குறையில்ல அப்படின்னு திருப்பாடலாசிரியர் சொல்லும்போது நம்ம உலக பிரகாரமான ஆசைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பாருன்னு அர்த்தம் கிடையாது. ஓ, அப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு இதுக்கு அர்த்தம் இல்லையா? கண்டிப்பா இல்ல. எல்லாமே நாம நினைச்சபடியே நடக்குங்கிற உத்தரவாதமும் அங்க இல்ல. ஆனா நமது ஆன்மாவுக்கு என்ன தேவையோ, நமது உண்மையான வாழ்வுக்கு என்ன தேவையோ அத அவர் சரியா வழங்குவாள் அப்படிங்கிறதுதான் இதோட ஆழமான பொருள். அதாவது நாம விரும்புற எல்லாத்தையும் தர்றவர் இல்ல, நமக்கு உண்மையில என்ன தேவையோ அதை தர்றவர்னு சொல்றீங்க. இததான் அடுத்த வசனம் இன்னும் ஆழமா விளக்குதுன்னு நினைக்கிறேன். எந்த வசனம் சொல்றீங்க? பசும்புல் வெளி மீது என்னை இளைப்பாறச் செய்கின்றார், அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்கின்றார். நான் சமீபத்துல ஆடுகளோட இயற்கையான குணங்களை பத்தி வாசிச்சிட்டு இருந்தேன். ஆடுகள் எப்பவுமே வேகமா ஓடுற தண்ணிய பார்த்தா ரொம்ப பயப்படும்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நேயர்களுக்கும் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதோட கம்பளி மாதிரியான உரோமங்கள் தான் காரணம். அந்த உரோமங்கள் தண்ணிய ஒரு பஞ்சு மாதிரி உறிஞ்சிக்கிற தன்மை கொண்டவை. ஓ, அப்போ வேகமா ஓடுற ஆத்துல ஒரு ஆடு தவறி விழுந்துட்டா அவ்வளவுதான். அதோட உரோமங்கள் தண்ணிய உறிஞ்சு ரொம்ப பெரிய எடையா மாறி அந்த ஆட்டை மூழ்கடிச்சிடும். இது அந்த ஆடுகளுக்கு இயற்கையாவே தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, அதனாலதான் எவ்வளவு தாகம் இருந்தாலும் சரி, சத்தமிட்டு ஓடுற நதிகள்ல ஆடுகள் தண்ணி குடிக்காது. இது அறிஞ்ச ஒரு நல்ல ஆயர் ஆடுகள் பயமில்லாம தண்ணி குடிக்கிறதுக்காக ஓடுற நதியிலிருந்து ஒரு சின்ன கால்வாயை வெட்டி அமைதியான ஒரு நீர்நிலையை உருவாக்குவார். எவ்வளவு அற்புதமான விளக்கம்! இதுதான் உண்மையான ஆயரின் கவனிப்பு. அந்த ரோயே எனப்படும் ஆயர் தன் ஆடுகளோட பலவீனங்களை முழுமையா அறிஞ்சிருக்காரு. ஆமா, அதுங்களுக்கு எது பயத்தை தரும்னு அவருக்கு தெரியும். சரியா சொன்னீங்க. ஆபத்து எதுன்னு தெரிஞ்சு அதோட தாகத்தை தீர்க்க ஒரு அமைதியான சூழலை அவரே உருவாக்குறார். இது இன்றைய நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருத்தமானது பாருங்க. நிஜமாவே எப்பவுமே எதையோ ஒன்ன தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற நம்ம ஆன்மா ரொம்ப சோர்வடைஞ்சு வறண்டு போய் நிக்குது. இந்த உலகத்தோட சத்தங்களும் வேகமும் நம்மள பயமுறுத்துது. அந்த பதற்றமான சூழல்ல ஆண்டவர் நம்மள பாதுகாப்பான இடத்துக்கு, அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைச்சிட்டு போய் நமது ஆன்மாவுக்கு புத்துயிர் அளிக்கிறார். இது எனக்கு பெரும் ஆசுவாசத்தை தருது. அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியான ஓய்வு மட்டும் கிடையாது, அது ஆன்மீக புத்துணர்ச்சி. ஆமா, அவர் நம்மள புரிஞ்சுகிட்ட வழிகாட்டி. ஆனா இத தொடர்ந்து வர்ற 3வது வசனத்தோட பிற்பகுதியை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புது. என்ன கேள்வி அது? தம் பெயர்க்கேற்ப இறை மேனி வழி நடத்திடுவார். ஆண்டவர் நம்மளை சரியான பாதையில, நீதி வழியில நடத்துறாரு அப்படின்னா ஏன் நாம உடனே சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேரிடுது? இது பலரும் கேட்கிற மிக முக்கியமான கேள்வி. ஆமாங்க, நான் நேர்மையாதானே வாழ்றேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த திடீர் நோய்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், எதிர்பாராத இழப்புகள், மனச்சோர்வு அப்படின்னு பலர் கதறாங்க. உண்மைதான், நம்ம எல்லார் மனசுலயும் இந்த ஆதங்களுக்கு. ஆண்டவர் வழிகாட்டுறார்னா இந்த பள்ளத்தாக்குகளை தவிர்த்து ஒரு பாதுகாப்பான சமவெளியான பாதையில நம்மளை அழைச்சிட்டு போலாமே. ஏன் இந்த இருண்ட பள்ளத்தாக்கு நம்ம பயணத்துல வருது? இத நாம மத்திய கிழக்கு நாடுகளோட புவியியல் அமைப்போட இணைச்சு பார்க்கணும். ஓ, ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட விஷயமா இது? ஆமா, ஒரு ஆயர் தான் ஆடுகளை மழை காலத்துல சமவெளிகள்ல மேய்ப்பான். ஆனா கோடைக்காலம் வந்த உடனே அங்குள்ள புற்கள் எல்லாமே காஞ்சிடும். அப்போ ஆடுகளுக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? அதுக்குத்தான்
ஆடுகளுக்கு பசுமையான புற்கள் கிடைக்கணும்னா அவர் மந்தைய உயரமான மலைப்பகுதிகளுக்கு அழைச்சிட்டு போகணும். அந்த உயர்ந்த கோடைக்கால மேய்ச்சல் நிலங்களை அடையறதுக்கு இருண்ட ஆழமான ஆபத்து நிறைந்த பள்ளத்தாக்குகளை கடந்து செல்வதுதான் ஒரே வழி. ஆஹா, அப்போ பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது தண்டனையோ அல்லது தவறான பாதையோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது உயர்ந்த இடத்துக்கு செல்வதற்கான சரியான பாதை. ஓ, அப்படி என்றால் அந்த இருள் சூழ் பள்ளத்தாக்குகள் அப்படிங்கிறது வழி அல்ல, அதுதான் பயணமேன்னு சொல்றீங்க. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம வாழ்வின் இருண்ட பள்ளத்தாக்குகளான துயரங்களும் இழப்புகளும் நாம தவறான பாதையில போறோம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி கிடையாது. பல நேரங்கள்ல நாம சரியான பாதையில உயர்ந்த இலக்கை நோக்கி பயணிப்பதன் அடையாளமாவே இருக்கு. ஆமா. ஆனா இங்க திருப்பாடல் ஆசிரியர் தாவீது சொல்ற மிக முக்கியமான வார்த்தைகளை கவனிங்க. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எத்திங்கிற்கும் அஞ்சிடேன். இருள் அங்க இருக்கு, செங்குத்தான பாறைகள் இருக்கு, ஆபத்து அங்க மறைஞ்சிருக்கு. ஆனா பயம் மட்டும் இல்ல. ஏன்? அதற்கான விடையே அடுத்த வரியிலேயே அவர் சொல்றார். ஏனெனில் நீர் என்னோடு இருக்கின்றீர். அதாவது ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஆமா, ஆண்டவர் எங்கேயோ தூரத்துல நின்னுக்கிட்டு நீ அந்த பள்ளத்தாக்க கடந்து வா, நான் மலை உச்சியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த இருளுக்குள்ள, நம்ம வழிகளுக்குள்ள அவர் நம்மோட சேர்ந்து இறங்கி நடக்கிறார். அந்த இருப்பு தான் நமக்கு தைரியத்தை தருது. அந்த பாதுகாப்ப தாவீது ஒரு அருமையான உருவகம் வழியா விளக்குறார். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றார். ஆமா, அந்த கோல் நெடுங்கழி. இங்க நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புறேன். நம்மள பலருக்கும் கோல் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள தண்டிப்பதற்காகவோ அடிப்பதற்காகவோ பயன்படுத்தப்படுற ஒரு பிரம்பு அப்படிங்கிற பிம்பம் தான் நினைவுக்கு வரும். நம்ம ஊர் பள்ளிக்கூடங்கள்ல பாக்குற பிரம்பு மாதிரி நினைக்கிறோம். ஆமா, ஆண்டவர் நாம தவறு செய்யும் போது நம்மள அடிச்சு திருத்துறதுக்காக அந்த கோலை வச்சிருக்காரா? நாம என்ன வெறும் பிடிவாதமான மிருகங்களா? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. நீங்க கேக்குறது நியாயமான சந்தேகம்தான். நவீன காலத்துல வாழ நாம் அப்படிதான் யோசிப்போம். ஆனா திருவிவிலிய பின்னணியில பண்டைய ஆயர்களோட உபகரணங்களை நாம உற்று நோக்குனா இதோட உண்மையான அர்த்தம் புரியும். என்ன உபகரணங்கள் வச்சிருப்பாங்க? ஆயரின் கையில 2 முக்கியமான உபகரணங்கள் இருக்கும். ஒன்னு கோல், மற்றொன்று நெடுங்கழி. கோல் அப்படிங்கிறது சற்று கனமான, முனையில இரும்பு குமிழ்கள் பதிக்கப்பட்ட உறுதியான ஒரு தடி. ஓ, அது ஆடுகளை அடிக்கிறதுக்காக இல்லையா? கண்டிப்பா இல்ல. மாறா ஓநாய்கள், சிங்கங்கள் மாதிரி கொடிய காட்டு விலங்குகள் ஆடுகளை தாக்க வரும்போது அந்த எதிரிகள் கிட்ட இருந்து தன் மந்தைய பாதுகாப்பதற்காக ஆயர் பயன்படுத்துற ஒரு வலிமையான தற்காப்பு ஆயுதம் அது. அப்படி என்றால் அந்த நெடுங்கழி எதுக்கு பயன்படுது? மாதிரி வளைந்த அமைப்பை கொண்ட ஒரு தடி. ஒரு ஆடு கூட்டத்தை விட்டு விலகி ஆபத்தான விளிம்பிற்கு செல்லும் பொழுதோ அல்லது எதிர்பாராத விதமா ஒரு ஆழமான பாறை இடுக்குல தவறி விழும்பொழுது ஆயர் அந்த நெடுங்கழியோட வளைந்த குக்கிய பயன்படுத்துவார். ஓ, அந்த குக்கிய வச்சு ஆட்டை காப்பாத்துவாரா? சரியா சொன்னீங்க. ஆட்டின் கழுத்துலயோ அல்லது உடம்புலயோ அத மெதுவா மாட்டி அத அன்பா வளைச்சு புடிச்சு வெளியே இழுத்து காப்பாத்துவார். எவ்வளவு அழகான ஒரு விஷயம். ஆமா, இது ஆண்டவருடைய மென்மையான திருத்தத்தையும் அன்பான மீட்பையும் தான் குறிக்குது. இது உண்மையாவே ஒரு அற்புதமான விளக்கம். அதாவது கோல் அப்படிங்கிறது வெளிப்புற எதிரிகள் கிட்ட இருந்து வர்ற ஆபத்தை தடுக்க பயன்படுது. நெடுங்கழி அப்படிங்கிறது நாமே வழிதவறி போகும்போது அல்லது குழில விழும்போது நம்மள மீட்டெடுக்க பயன்படுது. சரியா புரிஞ்சுகிட்டீங்க. நம்மள தண்டிப்பதற்காக ஆண்டவர் கோலை வச்சிருக்கல்ல, நம்மள சுத்தி அரணாக இருந்து காப்பதற்காகவே வச்சிருக்கார். அதனாலதான் அந்த இருள்சூழ் பள்ளத்தாக்குலயும் அந்த சின்னஞ்சிற ஆட்டுக்குட்டி எந்த பயமும் இல்லாம தைரியமா நடக்குது. ஆம், அதுதான் ஆயரின் மீதான முழுமையான நம்பிக்கை. சரி, இதுவரைக்கும் நாம ஒரு ஆட்டு மந்தை, மேய்ச்சல் நிலம், இருண்ட பள்ளத்தாக்கு, ஆயர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட களத்துல பயணிச்சுட்டு இருந்தோம். ஆனா 5வது வசனத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய காட்சி மாற்றம் நிகழுது. அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா? ஆமா, ஆடுகளை மேய்க்கிற களத்துல இருந்து திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான பெருவிருந்து நடைபெற அரசவைக்கு திருப்பாண்டல் மாறுது. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இது ஏன் திடீர்னு இப்படி மாறுதுன்னு கேக்குறீங்க? ஆமா, நாம இதுவரைக்கும் ஆடுகளாதானே இருந்தோம். இது ஒரு தலை சிறந்த கேள்வி. இங்கதான் இந்த திருப்பாடலோட உச்சகட்ட பொருள் அடங்கியிருக்கு. இதுவரை ஆண்டவரை ஒரு நல்ல ஆயரா பார்த்தோம். இப்போ இங்க ஆண்டவர் நம்மள வரவேற்கும் ஒரு மிகச்சிறந்த விருந்தளிப்பவரா, அதாவது ஒரு ஹோஸ்டா மாறுறாரு. ஓ, அப்போ நாம ஆடுகள் அப்படிங்கிற நிலையில இருந்து மாறிடுறோமா? ஆமா, நாம ஆண்டவரின் இல்லத்துல மதிக்கப்படுற ஒரு அதிமுக்கிய விருந்தினரா மாறுறோம்.
பண்டைய மத்திய கிழக்கு கலாச்சாரத்துல விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான எழுதப்படாத ஒரு சட்டம். அது என்ன வழக்கம்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த அந்த மக்களிடையே ஒரு வழக்கம் இருந்தது. யாராவது ஒருத்தர் தஞ்சம் தேடி ஒருவருடைய கூடாரத்துல விருந்தினரா நுழைஞ்சிட்டா அந்த விருந்தினரின் முழுமையான பாதுகாப்பிற்கு அந்த கூடாரத்தின் உரிமையாளர் தான் முழு பொறுப்பு. கொஞ்சம் பொருண்டு. இது எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய குழப்பத்தை தர்ற வசனம். எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். சாதாரணமா நம்ம சாப்பிடும்போது அமைதியா நிம்மதியா சாப்பிடணும் தானே நினைப்போம். கண்டிப்பா. நம்மளை அழிக்க துடிக்கிற எதிரிகள் நம்மள முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க முன்னே உட்கார்ந்து சாப்பிடுறது எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை தரக்கூடிய சூழல் இல்லையா? இதுக்கு நாம மறுபடியும் அந்த பண்டைய விருந்தோம்பல் சட்டத்துக்கு தான் போகணும். நீங்க ஒருவருடைய கூடாரத்துல விருந்தினரா அமர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை கொல்ல துரத்தி வர்ற எதிரிகள் அந்த கூடாரத்தின் வாசலுக்கு வெளியே வந்து நிக்கலாம். ஆனா அவங்க உள்ள நுழைஞ்சு உங்களை தொட முடியாது. அப்படியா? ஆமா, உங்களை தொடுறது அந்த வீட்டின் உரிமையாளரான ஆண்டவரை தொடுவதற்கு சமம். அது ஆண்டவருக்கு விடப்படுற சவால். அதனால உங்க எதிரிகள் உங்களை பார்த்துக்கிட்டே நிக்கலாம், ஆனா அவங்களால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. அந்த அபரிமிதமான பாதுகாப்ப, அந்த இறுதி வெற்றியத்தான் இந்த வசனம் உணர்த்துது. ஆஹா, அந்த எதிரிகளால என்ன பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர என்னை தீண்ட முடியாது. இது எவ்வளவு பெரிய விடுதலை! உண்மைதான். இன்றைய வாழ்வுல நம்மள சுத்தி இருக்கிற எதிரிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் மனிதர்கள் கிடையாது. பின்ன வேற எது நம்ம எதிரிகள்? நம்மளை ஆட்கொள்ளும் பதற்றம், எதிர்காலத்தை குறிச்ச பயம், சமூகத்தோடு கடுமையான விமர்சனங்கள், கடன் தொல்லைகள் அல்லது நம்முடைய கடந்த கால குற்ற உணர்ச்சிகள், இதெல்லாம் தான் நம்ம எதிரிகள். ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த எதிரிகள் எல்லாம் நம்மள அழிச்சிட வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் மன போராட்டங்களும் பயங்களும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். அவை உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா நீ ஏன் பாதுகாப்பான கூடாரத்துல அமர்ந்திருக்கா. மிக அருமையா தொடர்பு படுத்தினீங்க. அதை தொடர்ந்து அவர் கூறுகிறார், என் தலையில் நறுமணத்தையிலும் பூசுகின்றீர். அக்காலத்துல மதிப்புமிக்க விருந்தினர்கள் வரும்போது நீண்ட தூர பயணத்தால் ஏற்பட்ட சோர்வை நீக்குவதற்காகவும் அவர்களை பெருமைப்படுத்துவதற்காகவும் அவர்களின் தலையில நறுமணத்தையிலும் பூசுவது வழக்கம். ஓ, அப்போ இது ஆண்டவர் நமக்கு அளிக்கிற மாபெரும் மதிப்பையும் கௌரவத்தையும் குறிக்குது. ஆமா, இந்த சமூகம் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், உங்கள் தகுதியை குறைச்சு மதிப்பிடலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு அரசனை போல, தமது இல்லத்தின் மிக முக்கியமான விருந்தினரை போல கௌரவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த விருந்து ஏதோ சாதாரண விருந்து கிடையாது. எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது அப்படின்னு தாவீது சொல்றார். சரியா கவனிச்சிருக்கீங்க. நான் ஆரம்பத்துல கேட்டேன் அல்லவா, எனக்கு ஏதும் குறையில்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு. அதற்கான முழுமையான விடை இங்க கிடைக்குது. ஆண்டவர் ஏதோ நம்ம அன்றாட தேவைகளுக்கேற்ப அளந்து கொடுப்பவர் இல்ல. நிச்சயமா இல்ல. ஆண்டவர் வழங்கும் கிருபை அப்படிங்கிறது கணக்கு பார்த்து தரப்படுவதில்லை. ஒரு பாத்திரம் நிரம்பி வழியுது அப்படின்னா அது தனக்கு தேவையான அளவை விட அதிகமா பெற்றிருக்குன்னு அர்த்தம். அது அளவற்றது. ஆமா, ஆண்டவர் நமக்கு அளிக்கிற அன்பும் மன்னிப்பும் அருளும் அப்படிப்பட்டதுதான். அது ஒருபோதும் வற்றுவதில்லை. அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கு. இந்த இடத்துல நாம இன்னொரு முக்கியமான வார்த்தையை உற்று நோக்க வேண்டியிருக்கு. என்ன வார்த்தை அது? இந்த அருள் நலமும் பேரன்பும் ஏதோ ஒரு நாள் மட்டும் அல்லது நம்ம தேவாலயத்துல இருக்கும்போது மட்டும் நமக்கு கிடைக்கிற விஷயம் இல்ல. 6வது வசனத்துல உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் அப்படின்னு தாவீது சொல்றார். எபிரேய மொழியில இதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை ரொம்ப ஆழமானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆம், இங்கே புடைசூழ்ந்து வரும் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில ரெடாஃப் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு சாதாரணமான முறையில பின்தொடர்வது அப்படின்னு அர்த்தம் கிடையாதா? கிடையாது. இதுக்கு துரத்தி வருவது அல்லது வேட்டையாடுவது அப்படின்னு பொருள். அதாவது ஆண்டவருடைய நல்லெண்ணமும் பேரன்பும் உங்களை விடாம துரத்தி வருது. ஓ, எவ்வளவு ஆழமான விஷயம்! நீங்க எவ்வளவுதான் இருண்ட பள்ளத்தாக்குல பயந்து தப்பிச்சு ஓடினாலும் சரி, நீங்க வழிதவறி போனாலும் சரி, அவருடைய பேரன்பு உங்களை தேடி கண்டுபிடிச்சு தன் அரவணைப்புக்குள்ள கொண்டு வரும். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். அதனாலதான் இந்த திருப்பாடலோட கடைசி வரியான நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிறது ஒரு மிக உன்னதமான வாக்குறுதியா முடியுது. ஆமா, இது வெறும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மட்டும் குறிக்கல இல்லையா? ஆம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனா
ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிறது நாம அவருடன் சேரப்போற நிலைவாழ்வு பற்றிய மிக உறுதியான வாக்குறுதி. நம்ம பயணத்தின் இறுதி இலக்கு அந்த இருண்ட பள்ளத்தாக்கு கிடையாது. ஏன் அந்த அமைதியான நீர்நிலைகள் கூட கிடையாது. ஆண்டவரின் இல்லத்துல அவருடைய பந்தியில அவருடன் என்றென்றும் நாம் அனுபவிக்க போற நிலைவாழ்வு தான் நம்முடைய உண்மையான இலக்கு. இன்னைக்கு நாம செஞ்ச இந்த ஆழமாத தேடல் திருப்பாடல் 23 ஒரு புதிய வெளிச்சத்துல பார்க்க வச்சிருக்கு. ஆதரவற்ற ஆட்டுக்குட்டியா அமைதியான நீர்நிலைகள்ல தொடங்கி இருள் சூழ் பள்ளத்தாக்கின் வழியாக பயணிச்சு கடைசியில ஆண்டவர் தரும் நிரம்பி வழியும் பெருவிருந்துல மதிப்புமிக்க விருந்தினரா நாம அமர்றோம். ஆண்டவர் மேல நாம வைக்கிற முழுமையான நம்பிக்கைய இந்த வாசகம் ரொம்ப அழகா கண்முன் எடுத்துது. நமது தேவைகளை நிறைவேற்ற ஆயராகவும் இருள நம்மோட நடக்கும் வழிகாட்டியாகவும் நம்மளை அளவின்றி கௌரவிக்கும் விருந்தளிப்பவராகவும் ஆண்டவர் இருக்கிறார். நேயர்களே, உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. நாம எல்லாரும் ஏதோ ஒரு காலகட்டத்துல அந்த இருண்ட பள்ளத்தாக்க கடந்து வந்திருப்போம். கண்டிப்பா. அப்போ ஆயராகிய ஆண்டவர் தம்முடைய கோலாலும் நெடுங்கழியாலும் நம்மள பாதுகாத்து இப்போ தம்முடைய பந்தியில மதிப்புமிக்க விருந்தினரா நம்மள உட்கார வச்சிருக்கார். ஆனா இந்த ஆசீர்வாதம் இதோட முடிஞ்சிடுதா? நிச்சயமா இல்ல. ஆண்டவருடைய மேஜையில அமர்ந்து நிரம்பி வழியும் பாத்திரத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ளும் நாம இப்போ அந்த விருந்து கூடாரத்திலிருந்து வெளியே சென்று இருண்ட பள்ளத்தாக்குல இன்னும் தனியா தட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிற மத்தவங்களுக்கு ஒரு சிறு ஆயரா மாற வேண்டாமா? ரொம்ப சிறப்பானது ஒரு சவால். அவங்க வாழ்வில அந்த அமைதியான நீர்நிலைகளை நாம ஏன் உருவாக்க கூடாது? சிந்திச்சு பாருங்க. அந்த இருண்ட பள்ளத்தாக்குக்கு அப்படிங்கிறது ஒரு பயணப்பாதை. அது நம்ம வாழ்க்கையோட முடிவு கிடையாது. கரெக்ட். நம்ம ஆன்மாவின் ஆயரும் கண்காணிப்பாளருமான அந்த ஆண்டவரிடம் நாம திரும்பி வரும்போது அவர் நம்மை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து நடக்க வைக்குது. அந்த பள்ளத்தாக்கிலும் அவர் நம்மோட இருக்கிறாருன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்த பிறகு நம்மோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கணும்? அடுத்த கட்டமா? ஆமா, ஏன்னா இதெல்லாம் தியரியா கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. இயேசு ஒரு நல்ல ஆயன், அவர் திறந்த வாசல், அவர் காயங்களால நமக்கு குணம் கிடைக்குது. ஆனா இந்த நவீன உலகத்துல நான் காலையில எழுந்து வேலைக்கு போயிட்டு பில் கட்டிட்டு என் குடும்பத்தை பாத்துக்கிற இந்த அன்றாட வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல் நூற்றாண்டுல பெந்தகோஸ்து அன்னைக்கு எருசலேம் மக்கள் கேட்ட அதே கேள்விதான் இது. அன்றைய முதல் வாசகத்துல வர்ற நிகழ்வு இல்லையா? ஆமா, திருத்துதர் பணிகள் நூல்ல வர நிகழ்வு இதுக்கு ரொம்ப தெளிவான பதில சொல்லுது. தூய ஆவியால் நிரப்பப்பட்ட பேதுரு கூட்டத்தினர் முன்னாடி நின்னு தைரியமா பேசுறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் அப்படின்னு அவர் சொன்னதும் அங்கு இருந்த மக்களுடைய உள்ளம் குத்தப்பட்ட நிகழ்வை வாசகம் நமக்கு காட்டுது. நேயர்களே, அவங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சாதாரண மனிதனை கொலை செய்யல. கரெக்ட். பல தலைமுறைகளாக அவங்களுடைய இறைவாக்கினர்கள் எந்த மீட்பரை பற்றி இறைவாக்கு உரைத்தார்களோ, திருவிவிலியம் முழுவதிலும் யாருக்காக காத்திருந்தார்களோ அந்த மெசியாவையே குற்றவாளியாக்கி சிலுவையில தொங்கவிட்டிருக்காங்க. அதாவது ஒட்டுமொட்ட நம்பிக்கையையும் அவங்க கைகளாலேயே அழிச்சிட்டாங்க. ஆமா, அதனாலதான் பேதுரு தன்னுடைய உரையில நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தைகள் ஒரு சம்மட்டியால அடிக்கிற மாதிரி அவங்க மேல இறங்கி இருக்கும். நிச்சயமா. மனிதர்கள் மரணத்தின் வழியாக முற்றுப்புள்ளி வைக்க நினைத்ததை கடவுள் உயிர்ப்பின் வழியாக மாபெரும் தொடக்கமாக மாற்றிவிட்டார் அப்படிங்கிறத பேதுரு ரொம்ப தெளிவா பதிவு செய்யறாரு. அந்த இடத்துல பேதுருவோட தைரியத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இதே பேதுரு சில வாரங்களுக்கு முன்னாடி இயேசுவை விசாரிக்க கொண்டு போனப்போ அங்கே தீக்காய்ந்து கொண்டிருந்த ஒரு சின்ன வேலைக்காரி பொண்ணை பார்த்து பயந்து நடுங்கினாரு. ஆமா, எனக்கு அவரை யாரென்றே தெரியாது அப்படின்னு சத்தியம் பண்ணி மறுதலிச்சார் இல்லையா? கரெக்ட். ஆனா இன்னைக்கு அதே எருசலேம் நகரத்துல இயேசுவை கொலை செய்த அதே கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு பேசுறாரு. அதுவும் அந்த மத தலைவர்களுடைய நிழல் விழுகிற அதே இடத்துல நின்னு. ஆமா, கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாம நீங்க தான் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள் அப்படின்னு முகத்துக்கு நேரா குற்றஞ்சாட்டுறாரு. அந்த பழைய பேதுரு எங்க போனார்? இந்த திடீர் மாற்றம் எப்படி அவருக்குள்ள வந்துச்சு? இப்போ மனிதர்களுடைய இயல்பான உளவியலை வச்சு இதை புரிஞ்சிக்கவே முடியாது. உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்த 11 பேரும் இன்னைக்கு நடுத்தருவுல நின்னு அதிகாரத்தோட பேசுறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் தூய ஆவியின் வருகை மட்டும்தான். தூய ஆவியின் வருகை. ஆமா, தூய ஆவி அப்படிங்கிறது ஏதோ மனிதர்களுக்கு தற்காலிகமா ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு மேஜிக் மாத்திரம் கிடையாது. அப்போ அது எப்படி செயல்படுது?
அது ஒரு மனிதனுடைய அகக்கண்களை திறந்து இறையாட்சியின் முழுமையான யதார்த்தத்தை புரிய வைக்கும் மாபெரும் சக்தி. அந்த ஆவியானவர் பேதுருவை ஆட்கொண்டபோது அவருக்கு மரண பயம் முற்றிலுமா போயிடுச்சு. ஓ, ஏன்னா இயேசு மரணத்தை வென்றத அவர் நேரில் பார்த்திருக்காரு. கரெக்ட். இப்போ தூய ஆவியின் வல்லமையும் அவர் முழுமையா உணர்ந்திருக்காரு. அதனாலதான் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு எந்த சமரசமும் இல்லாம அவரால் முழங்க முடியுது. இந்த அதிகாரம் நேயர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கும் ரொம்பவே முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. எப்படி பொருத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம பலருக்கும் நம்ம கடந்த கால தவறுகளை நினைச்சோ அல்லது நம்ம குறைகளை நினைச்சோ ஒரு குற்ற உணர்வும் பயமும் இருக்கும் இல்லையா? நிச்சயமா நிறைய பேருக்கு அந்த போராட்டம் இருக்கு. நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்ன தகுதி இருக்கு ஆண்டவரை பற்றி பேச அப்படின்னு நம்ம நேயர்கள் பல நேரங்கள்ல தங்களை தாங்களே முடுக்கி வச்சுக்கிறாங்க. ஆமா. ஆனா பேதுருவுடைய மாற்றம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம கடந்த கால தவறுகளோ நம்ம பயமோ நம்மை கட்டுப்படுத்த முடியாது. மிகச் சரியான பார்வை. எப்பேற்பட்ட கோழியாக இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை தன்னுடைய சாட்சியாக எழுப்பி நிறுத்த வல்லவர் அப்படிங்கறதை இது நிரூபிக்குது. ஆமா, இதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் இதுல அடங்கியிருக்கு. கடவுள் மனிதர்களுடைய தவறான முடிவுகளையும் அவர்களுடைய பாவச் செயல்களையும் கூட தன்னுடைய மீட்பின் திட்டத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கறத பேதுரு சுட்டிக்காட்டுறாரு. அதாவது அவங்க சிலுவையில் அறந்தத ஆண்டவர் மாற்றி எழுதினாருன்னு சொல்றீங்க. கரெக்ட். அவர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தது மிகப்பெரிய பாவம்தான். ஆனா கடவுள் அந்த பாவத்தின் விளைவான மரணத்தை உடைத்து அதை ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமான நிலைவாழ்வுக்கான வாசலாக மாற்றிவிட்டார். வாவ், இது நம்ம நேயர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலான செய்தி. கண்டிப்பா. நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்த பல தவறான முடிவுகள்னால இன்னைக்கு நீங்க ஒரு இருட்டான இடத்துல இருக்கலாம். ஆனா தூய ஆவியானவரை நோக்கி நீங்க திரும்பும்போது உங்களுடைய உடைந்த பக்கங்களை கொண்டே ஆண்டவரால் ஒரு புதிய அழகான நிகழ்வை எழுத முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அந்த புதிய ஆரம்பம் எப்படி நடக்குது அப்படிங்கறத நாம அடுத்த வசனத்துல பாக்குறோம். ஆமா, 37வது வசனம். பேதுருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த மக்கள் தற்காப்பு நிலைக்கு போகல. அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு எதிர்வினை. ஆமா, ஏன்னா இது மனிதர்களுடைய பொதுவான இயல்புக்கு நேர் எதிரானது இல்லையா? யாராவது நம்ம முகத்துக்கு நேரா நம்ம தப்பை சுட்டி காட்டினா உடனே நாம என்ன செய்வோம்? நீங்க மட்டும் ரொம்ப யோக்கியமா, நீங்க பண்ணாத தப்பா அப்படின்னு திருப்பி கேட்போம். கரெக்ட். நம்ம ஈகோ அந்த இடத்துல சீறி எழும். ஆனா இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாம உள்ளம் குத்தப்பட்டார்கள். அது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்கு நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த மருத்துவமனையின் நிகழ்வு. ஆமா, அந்த தலைமை மருத்துவர். அந்த மருத்துவர் தன்னுடைய கைகளை பார்த்து உறைந்து நின்றார் அப்படின்னு. அந்த உணர்வு தான் இந்த உள்ளம் குத்தப்படுதல். மூலமொழியான கிரேக்கத்துல இத கட்டனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கட்டனிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வெறும் வார்த்தையால ஏற்படுற வருத்தம் கிடையாது. திடீரென ஒரு கூர்மையான ஆயுதத்தால் இதயம் ஊடுருவப்படுவது போன்ற ஒரு கடுமையான ஆழமான வழி. ஓ, ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி. ஆமா, ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும்போது கத்தியால உடம்ப அறுக்கிற மாதிரி தூய ஆவியானவர் அவங்களுடைய பல நூற்றாண்டுகால பிடிவாதத்தையும் அகங்காரத்தையும் தாங்கள்தான் நீதியுள்ளவர்கள் அப்படிங்கிற திமிரையும் அந்த ஒரு நொடியில சுக்குநூறாக உடைக்கிறார். அப்போ இது மனிதர்களுடைய வார்த்தைகளால் வருவது இல்லை. நிச்சயமா இல்ல. இது ஆண்டவருடைய ஆவி ஏற்படுத்தும் ஆழமான உணர்த்துதல். இது ஆங்கிலத்துல கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்விக்ஷன் அப்படிங்கிறது நாம சாதாரணமா உணர்ற குற்ற உணர்ச்சியை விட ரொம்பவே வித்தியாசமானதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? ஏன்னா குற்ற உணர்ச்சி நம்மள சோர்வடைய செய்யும், நம்மள நாமே அழிச்சுக்க தூண்டும். இனிமே நீ ஒன்னுக்கும் உதவாதவன் அப்படின்னு பிசாசு நம்ம காதுல சொல்றதுதான் குற்ற உணர்ச்சி. கரெக்ட். ஆனா தூய ஆவியானவர் ஏற்படுத்துகிற இந்த வலி நம்மை குணமாக்குவதற்காக வருகிற வலி. அதனாலதான் அந்த மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னு ரொம்ப தாழ்மையா இறங்கி வர்றாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. அங்கேதான் தூய ஆவியானவருடைய வேலை முழுமையடையுது. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி தருணங்கள் வரும் இல்லையா? நிச்சயமா வரும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போதோ அல்லது ஒரு நற்செய்தியை கேட்கும் போதோ நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களோ நம்ம கிட்ட இருக்கிற சுயநலமோ நமக்கு தெள்ள தெளிவா உணர்த்தப்படும். அந்த நேரத்துல நாம் என்ன செய்யணும்?
நம்ம ஈகோவை முன்னாடி நிறுத்தி நம்மள நியாயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த உள்ளம் குத்தப்படுதலின் முழுமையான பலனை நம்ம அடைய முடியாது. ஆமா, அந்த மக்கள் எவ்ளோ தாழ்மையா திருத்தூதர்களை பார்த்து சகோதரரே அப்படின்னு கூப்பிட்டு வழிகாட்ட சொல்றாங்களோ அந்த அளவுக்கு நாமளும் ஆண்டவர் முன்பாக நம்முடைய பிடிவாதங்களை விட்டு நிற்கணும். அந்த தாழ்மையான கேள்வியை கேட்டதும் பேதுரு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு 38வது வசனத்துல நாம பாக்குறோம். பேதுரு சொல்றாரு, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். இப்போ இந்த மனம் மாறுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஏன்னா இன்றைய உலகத்துல மனம் மாறுதல் அப்படிங்கறத நாம ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா ஆக்கிட்டோம் இல்லையா? ஆமா, ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. யாரையாவது கஷ்டப்படுத்திட்டா ஒரு சாரி சொல்றோம், ஒரு தப்பு பண்ணிட்டா சமூக வலைத்தளத்துல ஒரு மன்னிப்பு அறிக்கை விடுறோம், அப்புறம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறோம். கரெக்ட். ஆனா பேதுரு இங்க சொல்ற மனம் மாறுதல் வெறும் வாய் வார்த்தைக்கானது இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இல்ல. திருவிவிலிய பின்னணியில மனம் மாறுதல் அப்படிங்கிறது வெறும் உணர்ச்சிகரமான ஒரு அழுகையோ வருத்தமோ கிடையாது. கிரேக்க மொழியில இதுக்கு மெட்டனோயா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஓ, மெட்டனோயா அப்படின்னா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, மனதின் திசையை முற்றிலுமாக மாற்றுவது. அதாவது ஒரு தவறான பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சோடனே அந்த பாதையிலேயே உட்கார்ந்து அழுறது மெட்டனோயா கிடையாது. அப்போ அது என்ன? அங்கிருந்து 180 டிகிரி முழுமையாக திரும்பி அதற்கு நேர் எதிரான பாதையான ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து நடப்பதுதான் உண்மையான மனம் மாறுதல். இது முதல் நூற்றாண்டு யூதர்களுக்கு அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அது ஏன் சுலபமான விஷயம் கிடையாது? அவங்கதான் உண்மையை உணர்ந்துட்டாங்களே, அப்புறம் திரும்புறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது? அன்னைக்கு இருந்த சமூக கட்டமைப்பை புரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட கடினத்தன்மை நமக்கு தெரியும். ஒரு யூதரோட ஒட்டுமொத்த அடையாளமும் அவருடைய குடும்பம், அவருடைய சமூக அமைப்பு, அந்த தேவாலயம் இதை சார்ந்துதான் இருந்துச்சு. ஆமா. இப்போ அவங்க 180 டிகிரி திரும்பி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் மெசியா அப்படின்னு பகிரங்கமா ஏத்துக்கிட்டு திருமுழுக்கு பெறாங்க என்றா அது அவர்களுடைய சொந்த சமூகத்திலிருந்தே தங்களை துண்டித்துக் கொள்வதற்கு சமம். ஓ, அவங்க குடும்பத்தாரே அவங்கள ஒதுக்கலாம் இல்லையா? ஆமா, சமூகத்தை விட்டு புறக்கணிக்கப்படலாம், வேலை கிடைக்காம போகலாம். இந்த மெட்டனோயா என்பது வெறும் சிந்தனை மாற்றம் அல்ல, அது ஒரு மாபெரும் சமூக பொருளாதார மற்றும் ஆன்மீக புரட்சி. ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கு. நிச்சயமா, தங்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இயேசுவின் பாதத்துல வைக்கிற ஒரு துணிகரமான முடிவு அது. இத இப்போ நம்ம கேட்கும்போது நேயர்களுடைய அன்றாட வாழ்க்கை போராட்டங்களோட எவ்வளவு ஆழமா பொருந்தி போகுதுன்னு புரியுது. எப்படி பொருத்தி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம பலர் ஏதோ ஒரு தீய பழக்க வழக்கத்திலயோ தவறான உறவுகள்லயோ அல்லது பணம் ஆசையிலயோ சிக்கிட்டே இருக்கோம். அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைப்போம், சாரி கேட்போம், ஆனா மறுபடியும் அதே இடத்துக்கு போய்க்குவோம். கரெக்ட். ஏன்னா அந்த 180 டிகிரி திரும்புவதற்கான விலையை கொடுக்க நம்ம தயங்குறோம். நண்பர்களை இழக்க வேண்டியிருக்கோம், சில லாபங்களை இழக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற பயம் நம்ம தடுக்குது. உண்மைதான். ஆனா அந்த விலையை கொடுத்து திரும்பும்போதுதான் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கிடைக்கும் பாவம் மன்னிப்பும் தூய ஆவியின் கொடையும் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம உணரணும். அதேதான், அந்த தூய ஆவியின் கொடைதான் அடுத்தடுத்த சவால்களை சந்திக்க அவங்களுக்கு துணையா இருந்துச்சு. இதோட நிக்காம பேதுரு ஒரு மாபெரும் வாக்குறுதியை 39வது வசனத்துல பதிவு செய்யறாரு. ஆமா, அவர் சொல்றாரு, ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது. இந்த இடத்துல பேதுரு வெறும் அன்னைக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருந்த 3000 யூதர்களை மட்டும் பார்த்து பேசல. தூய ஆவியானவர் பேதுருவின் வழியாக காலங்களையும் கண்டங்களையும் தாண்டி பேசிக் கொண்டிருக்கிறார். வாவ்! அந்த தொலையிலுள்ள யாவருக்கும் அப்படிங்கிற வார்த்தையில 2000 வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு இணையதளத்தின் வழியாக இந்த காணொலிய பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயரும் அடங்குவாங்க இல்லையா? ஆமா, கண்டிப்பா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இதே பாவ மன்னிப்பும் இதே தூய ஆவியின் வல்லமையும் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நேயர்கள் ஆழமா பற்றிக் கொள்ளணும். இந்த வாக்குறுதிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. மிக அருமையான ஒரு பார்வை இது. ஆண்டவருடைய கிருபை காலாவதியாகாதது. அந்த வாக்குறுதியை தொடர்ந்து பேதுரு அவங்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிக்கையையும் நாம கவனிக்கணும். என்ன எச்சரிக்கை அது? 40வது வசனத்துல அவர் சொல்றாரு, நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஓ,
மற்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ஏத்துக்கிட்ட 3000 பேர் அன்னைக்கு திருமுழுக்கு பெற்றார்கள் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது. இந்த நெறிக்கட்ட தலைமுறை அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தையா ஒலிக்கிறது இல்லையா? இத வாசிக்கும் போது நம்ம நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம்? அப்படி என்றால் இந்த உலகம் முழுக்கவே கெட்டு போச்சா? நாமெல்லாம் இந்த உலகத்தை விட்டே ஓடிடணுமா? சமூகத்தை விட்டு விலகி எந்த மனிதர்களோடும் பழகாம ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ வேண்டுமா? இந்த சமூகத்துல வாழ்ந்து கொண்டே எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது? ரொம்ப நல்ல கேள்வி. பேதுரு நெறிகட்ட தலைமுறை அப்படின்னு சொல்றது அந்த முதல் நூற்றாண்டு ரோமானிய மற்றும் யூத சமூகத்தின் அதிகார வெறி, சுயநலம், வன்முறை ஆகியவற்றை குறிக்கதான். ஓகே. ஆனா அதற்காக அவர் அந்த மக்களை நீங்க எல்லாரும் எருசலேமை விட்டு பாலைவனத்துக்கு போய் தனித்து வாழுங்க அப்படின்னு சொல்லல. அப்படின்னு அவர் என்ன சொல்ல வராரு? இயேசு எப்படி உலகத்தின் நடுவே வாழ்ந்து இருளுக்குள் ஒளியாக இருந்தாரோ அதே போல உலகத்தின் தவறான போக்குகளோடு உங்களை இணைத்து கொள்ளாமல் இருங்கள் அப்படின்னு தான் சொல்றார். உலகத்தை விட்டு ஓடுவது கிறிஸ்தவம் இல்லை. பின்னே எது உண்மையான கிறிஸ்தவம்? உலகத்துக்குள்ளேயே ஒரு மாற்று சமூகமாக வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அந்த 3000 பேரும் என்ன செஞ்சாங்க? அவங்க தங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொண்டார்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்தார்கள், ஒன்று கூடி அப்பம் பிட்டு ஜெபித்தார்கள். அதாவது அந்த நெறிகெட்ட சமூகத்துக்குள்ளேயே அன்பும் பகிர்வும் நிறைந்த ஒரு புதிய இறை சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். அதேதான். இது நம்ம இன்றைய காலகட்டத்துக்கும் எவ்வளவு தேவைப்படுகிற ஒரு வழிகாட்டுதல். இன்னைக்கு நம்ம நேயர்கள் வாழும் காலகட்டத்தை பார்த்தா சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளவு வெறுப்பு பரவுது. ஆமா, ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒருத்தர் கீழ்த்தரமா விமர்சிப்பது, பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வது, நெறி தவறிய கலாச்சாரம், இது எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயமா நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருக்கு. இங்கிருந்து ஓடி ஒழிய நாம நினைத்தாலும் அது சாத்தியமில்ல. அப்போ இந்த நெறிகெட்ட கலாச்சாரத்திலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் காத்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் செய்ததை நாமும் செய்யணும். கரெக்ட். ஒரு வலுவான அன்பான விசுவாச சமூகத்தோடு, அதாவது நம்முடைய திருச்சபையோடு நம்ம உறுதியாக இணைந்திருக்கணும். ஆமா, அதைத்தான் அந்த வசனங்கள் வலியுறுத்துகின்றன. தனி மரமாக நின்று இந்த புயலை எதிர்கொள்வது கடினம். சமூக வலைதளங்களின் வெறுப்புகளுக்கு மத்தியில் நாமும் அதே வெறுப்பை கக்காமல் நற்செய்தியின் மதிப்பீடுகளான அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகியவற்றை நம்முடைய சமூகத்தில் விதைக்க வேண்டும். ஆமா, நம்முடைய குடும்பத்தை ஒரு சின்ன இறை சமூகமா மாற்றும்போது இந்த உலகத்தின் மாயைகளிலிருந்து நம்ம எளிதாக காத்துக்கொள்ள முடியும். நிச்சயமா. அன்று 3000 பேர் எப்படி உலகத்தின் நெறிமுறைகளை நிராகரித்து கடவுளின் நெறிமுறைகளை தேர்ந்தெடுத்தார்களோ அதே சவால் இன்று உங்களுக்கும் எனக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த திருத்தூதர் பணிகள் நூல் பகுதி நம்ம சிந்தனைகளை ரொம்பவே ஆழமாக உலுக்கியிருக்குன்னு நான் நம்புறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு பயந்த சுபாவம் கொண்ட மனிதனை தூய ஆவியானவர் எப்படி அசாத்திய தைரியம் கொண்ட அதிகாரியாக மாற்றினார், அந்த மக்கள் குற்ற உணர்வை தற்காப்பாக மாற்றாமல் எப்படி தாழ்மையாக பணிந்தார்கள், அந்த 180 டிகிரி திரும்புதல் என்ற மெட்டனோயா எப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சி, அப்புறம் இந்த நெறிகெட்ட சமூகத்தில் நாம் எப்படி ஒரு அன்பின் சமூகமாக தனித்து வாழ வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப விரிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இது ஏதோ சரித்திரத்தில் ஒரு நாள் நடந்த நிகழ்வு கிடையாது. இந்த தூய ஆவியின் செயல்பாடும் அந்த மனமாற்றமும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் தொடர்ச்சியாக நடக்க வேண்டிய ஒரு ஆன்மீக பயணம். கரெக்ட். உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. அன்னைக்கு அந்த 3000 பேரும் பேதுருவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு, பேதுரு ரொம்ப நல்லா பேசினார்ப்பா, அருமையான உரை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகவில்லை. ஆமா, அவங்க வாழ்க்கையை மாத்தினாங்க. அவர்கள் தங்கள் சிந்தனையை, தங்கள் வாழ்க்கை பாதையை முற்றிலுமாக மாற்றினார்கள். அதன் வழியாக அவர்கள் உலகத்தின் வரலாற்றையே மாற்றினார்கள். இன்று இந்த வார்த்தைகளை கேட்கும் உங்களுக்குள் ஆண்டவர் எந்த பாதையை மாற்றச் சொல்லி அழைக்கிறார்? ஒரு ஆழமான கேள்வி. உங்கள் வாழ்வில் எந்த ஒரு குறிப்பிட்ட பழக்கத்திலிருந்தோ அல்லது உறவிலிருந்தோ 180 டிகிரி திரும்பணும்னு தூய ஆவியானவர் உங்கள் உள்ளத்தை குத்தி உணர்த்துகிறார்? அமைதியாக சிந்தித்து பாருங்கள். அப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற சுவர்களை உடைத்து வெளியே வர்றது மட்டும்தான். பாதுகாப்பான இடத்துல முடங்கி கிடக்காம இயேசுவை போல நாமும் காயங்களை ஏற்க துணியணும். கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்ப ஆழமான விஷயங்களை நாம அலசி இருக்கோம். ஆமா, இத சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல அந்த நல்ல ஆயனின் குரலை மற்ற சத்தங்களுக்கு மத்தியில அடையாளம் கண்டு கேட்க பழகணும்.
இரண்டாவதா, இயேசுவை போல மற்றவர்களுக்கு ஒரு திறந்த வாசலாக மாறணும். மூன்றாவதா, நன்மைகள் செய்யும்போது வரும் துன்பங்களில் பொறுமை காத்து அவருடைய காயங்களால் குணமடையணும். இறுதியா, நம்முடைய அந்த தனிமைப்படுத்தப்பட்ட சுயநலத்திலிருந்து மனம் மாறி தூய ஆவியின் கொடையை பெற்று நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கணும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த 4 விஷயங்களும் ஒன்னோடு ஒன்னு எவ்வளவு அழகா இணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிகழ்ச்சியை முடிக்கும் முன் இந்த ஒரு கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இயேசு உங்களுக்கு திறந்த வாசலாக இருக்கிறார், சரி. ஆனால் உங்கள் வாழ்வில் உங்கள் இதயத்திற்கு வெளியே நீங்கள் மூடி வைத்திருக்கும் அந்த கதவுக்கு பின்னால் உள்ளே வர காத்து கொண்டிருக்கும் அந்த நபர் யார்? இன்று யாருக்காக உங்கள் கதவை திறக்கப் போகிறீர்கள்? இதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. அந்த நல்ல ஆயரின் வழிகாட்டுதலும் பிறருக்கு ஆயராகும் வரமும் நமக்கு கிடைக்க நாம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயருடைய உள்ளத்திலும் உமது உயிருள்ள வார்த்தை ஆழமாக விதைக்கப்படட்டும். ஆமென். எங்களுடைய அகங்காரங்களை உடைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற தாழ்மையான மனநிலையை எங்களுக்கு தாரும். உங்களையான மனமாற்றத்தை பெற்று உமது தூய ஆவியின் கொடையால் நிரப்பப்பட்டு இந்த நெறிகட்ட தலைமுறையிலிருந்து தங்களை காத்துக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ ஒவ்வொருவருக்கும் அருள் புரியும். இந்த நாளிலும் வரப்போகும் நாட்களிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும் நீதியான நியாயத்தீர்ப்பு வழங்குவோரிடம் உங்களை முழுமையாக ஒப்படைக்கவும், அவருடைய காயங்களால் உங்கள் உள்ளத்தின் காயங்கள் அனைத்தும் முற்றிலுமாக குணமடையவும் ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் உமது குரலை மட்டுமே கேட்டு உலகத்தின் இரைச்சல்களை தாண்டி நீர் அருளும் நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என்னாய எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை. என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேனும். போலும் நெடுங்கழியும் என்னை கேற்றும். ஆண்டவரே என்னாயர் எனக்கேதும் குறையில்லை.
ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம்மருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.